Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் அஹ்மத் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷபீர். வணக்கம். இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ரெண்டு பேரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார்கள். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணிக்கு ஒரு சின்ன குடைச்சலை கொடுத்து கொண்டே இருந்தார். அவர் இருந்த காலத்திலும் அவர் பேசிய விஷயங்களும் தொடர்ந்து சர்ச்சையாகி கொண்டே இருந்தது. அவருடைய விலகலுக்கு பிறகு சரி அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்ப அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு போய் அதற்கு பிறகு மீண்டும் அதே போன்ற நடவடிக்கைகள், அதே போன்ற பேச்சுல அவருக்குன்னு தனியா ஒரு அஜெண்டா இருக்குமா, இல்ல அவருடைய தமிழக வெற்றி கழகத்தில் அவருடைய இணைப்பை எப்படி பார்க்கறீங்க? அதே போல அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இதனால நிர்மல்குமாரனுடைய இணைப்பினால ஏதேனும் மனஸ்தாபமோ இல்ல அதிருப்தி அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அதிமுக பெரிய அளவுல தாவேக்காவை விமர்சிக்கிறவங்களோ இல்ல எதிராக செல்பவர்களாகவோ தெரியவில்லை இப்ப வரைக்கும். இதுல மாற்று கட்சியில் இணைகின்றவர்கள் ஒரு கட்சியில இணைய விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அது அவர்களுடைய சுயமான ஒரு முடிவு. அதாவது அது கட்சிகள்ல பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. கட்சிகள் இடையே இருக்கின்ற உறவோ அல்லது ஒரு உறவை நீடிக்க வேண்டும் அல்லது ஒரு உறவை உருவாக்க வேண்டும்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தலைவர்கள் பெரிதாக பொருட்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். பட் ஆனா இந்த 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 புதிய நிர்வாகிகள் மாற்று கட்சியிலிருந்து தாவேக்காவில் இணைவது அப்படின்றது ஒரு சிக்னிபிகண்டான டெவலப்மெண்ட், ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். ஏன்னா 2026 தேர்தலை நோக்கி விஜய் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துகிறார், கட்சிக்கான அந்த தேர்தலுக்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபடுகிறார் அப்படின்னா அதற்கு சரியான நபர்களை நியமிக்க வேண்டும். சரியான நபர்களுக்கு சரியான பொறுப்பு கொடுத்து அவர்களை நியமிக்க வேண்டும். அப்படின்னா அவங்களோட கட்சியோடைய ஐடியாலஜியோட ஒத்து போகின்ற அந்த நபர்களை அவர் தேர்வு செய்திருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதவ் அர்ஜுனா அவர் விசிகாவில் இருக்கும் போதே தாவேக்காவுக்கு ஆதரவாக தான் பேசிக் கொண்டிருந்தார். அதே போல ஆதவ் அர்ஜுனாக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் விசிகால தேர்தல் வகுப்ப வியூகத்தை வகுத்தவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் திமுகவில் பணியாற்றி இருக்கிறார். ஸோ அவருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அது இந்த கட்சிக்கு தற்போது தேவைப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது இங்க நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் ஏற்கனவே பாஜகவுடைய ஐடி விங் ஹெட்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் அதிமுகவில் அவருக்கு எந்த விதமான ஒரு பொறுப்பும் பெரிய அளவுக்கு ஒரு பொறுப்பும் வழங்கப்படவில்லை அப்படின்னும் போது ஒரு அதிருப்தியில இருந்தாரு. தற்போது தாவேக்காவை நோக்கி அவர் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். தாவேக்காவில் அவருக்கு எந்த பொறுப்பு கொடுக்குறாங்களோ அதை அவர் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஆனால் இந்த மாதிரி மாற்று கட்சியில் சேருவதனால் உங்களுக்கு கூட்டணியோ அல்லது இரண்டு கட்சிகளுக்கான உறவு அதுல ஒரு பெரிய பாதிப்பு என்பது ஏற்படுத்தாது. 2026 தேர்தலில் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு கூட்டணி ஏற்படுமா அப்படின்னா அதிமுக தரப்புல அவரை ஒரு நட்பு சக்தியாக தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அவர் எதிரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பட் அதற்கான ஒரு முயற்சி என்பது பேக்டோர்ல நடந்துட்டு இருக்கு. இப்போ அதிமுகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கிறது. பிரசாந்த் கிஷோருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னும் போது அவங்களால ஒரு ஒரு கூட்டணியை உருவாக்க முடியுமா அப்படின்ற அந்த வேலைகளும் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஏதோ ஒரு இடத்துல தாவேக்காவுக்கு தற்போது விஜயை தாண்டி புஷி ஆனந்தை தாண்டி முகங்கள் அப்படின்றது தேவைப்படுகிறது. இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர் மீது என்ன விமர்சனம் இருந்தாலும் அவர் ஒரு கட்சியில இருந்து கொண்டே அவருடைய கருத்துக்களை அவர் வெளிப்படையாக பேசுகிறார், கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ணுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது அவர் மீது இருந்துச்சு. பட் இன்னைக்கு தாவேக்கா ஒரு எதிர்கட்சி அப்படின்ற ஒரு நிலையில இருக்கும்போது அவருடைய கருத்துக்களை வெளிப்படையாக பேசுவதற்கும் அவருடைய கருத்துக்களை பொதுவெளியில் வைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு என்பது அவருக்கு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை அவர் எப்படி பயன்படுத்த போகிறார் அப்படின்றத பார்க்கணும். பட் அதையும் தாண்டி 2026 தேர்தலில் தாவேக்காவுடைய வியூகம் என்னவாக இருக்க போகிறது அப்படின்றதான் பார்க்கணும். இப்ப வியூகத்தை நீங்க வச்சுக்கிட்டு அமைப்பு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, கட்சியில உங்களால பெரிய அளவுக்கு முகங்கள் இல்லாம ஒரு ஒரு நிலை அப்படின்றது இருக்கிறது அப்படின்னா அந்த விஷயங்களை தான் தற்போது தாவேக்கா தலைவர் விஜய் அட்ரஸ் பண்றாரு அப்படின்றத பாக்குறேன். கட்சியோடைய ஸ்தாபனத்தை கட்சியை பலப்படுத்த வேண்டும், 2026 தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில தாவேக்கா கட்சி இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. அதற்கான தயாரிப்பு வேலைகள் தான் இந்த மாற்று கட்சியிலிருந்து சேர்கின்ற நபர்கள்லாம் இன்னும் ஏற்கனவே சொன்னாங்க. கடந்த சில மாதங்களாக நாம கேள்விப்படுறது என்னன்னா மாற்று கட்சியிலிருந்து அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி மற்ற பல கட்சிகள்ல இருந்து பல்வேறு நபர்கள் இணைய வேண்டும் அப்படின்னு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பொறுமையாக இருங்கள், ஒரு சரியான நேரத்துல
அதை நாங்கள் செய்து முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவாதமும் தாவேகா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சோ வருகின்ற நாட்கள்ல இன்னும் பல பேர் இணைவாங்க. அவர்களுக்கு என்ன முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து அவர்களுக்கான பொறுப்புகள் அப்படின்றது வழங்கப்படும். அந்த பொறுப்புகள் எல்லாம் வந்து தாவேகாவுடைய வியூகம், அவர்கள் ஏற்படுத்துகின்ற வியூகத்தை செயல்படுத்தக்கூடிய நபர்களாக அவர்கள் இருக்கிறார்களா, அதை செய்து முடிக்கிறார்களா அப்படின்றத நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். தாவேகாவுல விஜய்க்கு அப்புறம் வலிமையான முகம், அந்த ஃபேசஸ் அப்படிங்கிறது இல்ல, அதனை சேகரித்து கொண்டிருக்கிறார். அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி திரு ஷபீர், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.